யாரோட வச்சு வரலாம். புதிய ஜனநாயக முறையான தேர்தல் ஒரு பொது தேர்தல் மாதிரி நடக்கும் இந்த தமிழ்ச்சங்க தேர்தல். ஆகவே அப்படிப்பட்ட நீங்களாம் வந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துருக்கும் போது நீங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் வந்துருங்க. இந்த திருக்குறள் தேசிய நூல் கவிதை நூலை உள்ளே பாராட்ட வேண்டியது. ஏன்னா வெங்கடேசர் வந்து இந்த நிகழ்ச்சியாக அவரே நான் பாராட்டணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்காரனா பார்க்கறதுக்கு தெரியாது. ஏன்னா நானே அவர் கேட்டேன், நாளைக்கு நிகழ்ச்சி விட்டாரு. அப்போ தான் நிகழ்ச்சி விட்டு நம்ம ஒரு புராணத்துக்காக போடணும், முகநூலாக போடணும். என்ன இல்லை ஒரு நேராக கொடுத்துக்காக நான் அழைப்பு கொடுக்கணும் முயற்சி பண்ணேன். நேராக கொடுத்தா நிச்சயமாக நிகழ்ச்சி முடிக்கணும். ஏன்னா அவரை சீக்கிரம் பார்த்து கொடுத்து நேரம் இருக்காது, அவன் நானே இருக்க மாட்டான் நேரத்தில். ஆக அப்படி ஒரு அவர் ரிகார்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாரும் இன்னைக்கு என்னன்னா எனக்கு ஏன் அவர் வேகமாக நான் போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் பாராட்டு, அவர் தான் பாராட்டுறார், நான் நினைச்சு பாராட்டணும் உங்களே முழுமையாக எண்ணம் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பாராட்டலாம். இது 12 மணிக்கு அவசியம் வந்துருக்காங்க. அரவிந்த் கண் மருத்துவமனையில் எனக்கு பாராட்டுறாங்க. எனக்கு என்ன பாராட்டுறோன்னா, நான் இந்த மாதிரி தமிழ்ச்சங்கமோ தமிழோ இதுக்காக சாதனை கொடுத்ததான் பாராட்டுக்கிட்டேன். எங்கள் பகுதியில் இருக்கின்ற நான் திடீர்னு தெல்லார் பகுதியில் வந்து எங்கள் கல்லூரி இருக்குது. எங்கள் பகுதியில் இருக்கிற அந்த சுற்றுவட்டாரத்தில் இருந்த ஏறக்குறைய ஒரு 60 கிராமத்தில் இருந்த பொதுமக்களை அவங்களுக்கு கண் அறுவை சிகிச்சை, கண் மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய மக்களை நாங்களாக விரும்பி அழைத்து எங்கள் கல்லூரி பேருந்து மூலமாக அவர்களை அந்த நிறுத்த குழு ஒரு அழைத்து வந்து இங்கே வந்து அவங்க கண் அறுவை சிகிச்சை செய்து அதை மறுபடியும் ஒரு 3 நாள் 4 நாள் அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவர் திருப்பி அந்த வீட்டில் அந்த ஊரில் விட்டுடுவோம். இது தொடர்ச்சியாக நான் வந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலே இருந்த இந்த மேலே செஞ்சுருக்கேன். ஆகவே எனக்கு இல்லை மற்றவர்கள் கடைசிப்பா எல்லாருக்கும் சரி எனக்கே கண் ஆப்ரேஷன் பண்ண நேரம் வந்து சரி. அதனால் அந்த மாதிரி தொடர்ந்து இவ்வளோ பேர் கண் அறுவை சிகிச்சைக்காக அதிகமான பொதுமக்களை எங்கள் நிறுவனத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு கண் பார்வை கொடுத்த அந்த நிகழ்வுக்காக ஒரு பாராட்டு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் போகணும்னு தான் வேகமாக பேசி கொண்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் மேடையில் எல்லா பேருமே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஞானசேகரன் அவர் வந்திருக்காங்க. அதே மாதிரி கலைவாணி, மோனிஷு, அவங்க சீதராஜி வரல, என்ன பேர் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க தெரியும், ஆனால் வரல. அவங்க சாதனை பெண் கடங்கவள்ளி, அதே மாதிரி அருணாதேவி, சாம்ஜி, இந்த சீனமா, இவங்களாம் இந்த தமிழ்ச்சாரத்தில் இங்கே வரல. எல்லோரும் பின்னாடி வருவாங்க, நான் போன பிறகு வருவாங்க. அவங்களாம் ஆக ஒரே சுவாமசுந்தரம் ஐயா மேடை இருக்கிற உருது பேர் சேர்ந்த ஏகலைவன், குபேந்திர பாண்டியன், அதே மாதிரி தஞ்சாவூரை சேர்ந்த ஐயா அவர்கள், இப்படி பல பேர் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இங்கே இறுதியாக உலக சாதனை சேவா வெங்கடேசன் நிறுவனர் சேவா ஆல் இந்தியா புக்காட்டு. ஏன்னா இது உங்களுக்கு தான் எல்லாருக்கும் விருது கொடுத்துருக்காரு. என்னென்னு நம்ம கொடுக்கவே மாட்டேங்கிறாரு கேட்டுட்டே சொன்னார். எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா எதுக்கிட்டாரு. ஆனால் எனக்காக ஒன்று கொடுக்க போகிறார். அது ஏன்னா அது பரம ரகசியம். அது வந்து ஜனவரி மாதம் தான் கொடுப்பாண்டாரு. ஏன்னா மாதம் வருஷம் சரியில்லையா 26 நிறைய கோயில் நானே கோயில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் கோயில், அது பெங்கால் கோயில் தான். பெங்கால் கோயிலில் பாதிக்கப்பட்டது நீங்கள் இல்லை, நானும் தான். எல்லாம் சொல்லலாம் குடிச்சவாதிகள் மட்டும் பாதிக்கப்பட்டாங்க. நான் பக்கத்து தெருலாம் இருக்கேன். நான் வந்து இந்த தெருவிலே எங்கள் ஊர் தான் கொஞ்சம் உயரமான ஊடாக கட்டியிருந்தேன். அந்த உயரத்தின் மீது தண்ணி வந்து எல்லாமே என்னோட மகிழ் வந்து கார் அப்படின்னு சொன்னால் புரியும். 3 வண்டியே போயிடுச்சு. அதனால் இப்போ நடந்து போயிட்டு தான் இருக்கிறேன், வேறு வழியில். அப்படி எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் அந்த அளவில் வந்து இந்த புயல்லாம் 24 நிறைய பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே கஜா புயல் வந்தது, இப்போ இந்த புயலில் பாதிக்கப்பட்டோம். ஆக 24 இல்லைன்ட்டு சரி பரவாயில்ல 24 கொடுக்குறது, அது 24 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பிறகு போகிறாரு அவரே சொல்றாரு. அதனால் வந்து அது ஒரு சிறப்பு. அது அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ஏன்னா தேசியம் இந்த தமிழை கூட பேசுனா தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக தான், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. இந்த உலகத்திலே ஒரே ஒரு இனம் தமிழினம் மட்டும்தான். நாடு பிடிக்க வேண்டிய ஆசை இல்லாத ஒரு இனம் தமிழினம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா 205 நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 205 நாடுகளில் அக்காலத்தில் நம்ம ராஜேந்திர சோழன் காலத்தில் அந்த உலக வரைபடத்தை கொண்டு தூயத்தம் என்று சொன்னால் உலக திரைப்படம்னாலும் சரியான சொல்லுது. அந்த உலக வரைபடத்தில் இருக்கிற நாடுகளில் இன்றைய நாடுகளில் எண்ணிக்கை 202. ஆனால் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில்
மற்ற நாடுகள் இன்னைக்கு சற்றேறக்குரிய 100க்கும் குறைவான நாடுகள். அப்படிப்பட்ட நேரத்தில் ராஜேந்திர சோழனும் உலகில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளை, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளை தன் ஆட்சி கட்டி தன் காலடியில் கொண்ட பெருமை தமிழ் மன்னர்களுக்கு உண்டு. ஆனால் அப்போ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 13 நாடுகளை நம்ம ராஜராஜ சோழன் ஆட்சி செய்தார்கள். பல்லவ மன்னர்கள் ஆண்டார்கள். கம்போடியாவுக்கு அங்கோர்வாட் என்ற இடத்திலிருந்து 3ஆம் நந்திவர்களும் இங்கு படையெடுத்து வந்து காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த பல்லவ நாட்டை ஆண்டோம். ஆனால் பல்லவ நாட்டை ஆண்ட அந்த பல்லவ மன்னர் தான் அங்கிருந்து கம்போடியாவுக்கு சேர்ந்து அங்கே இருக்கிற அங்கோர்வாட் போன்ற பகுதிகளெல்லாம் ஆண்டோம். ஆகவே அந்த தமிழம் இனம், தமிழ் மன்னர்கள், தமிழ் ஆட்சி, தமிழுடைய எல்லா அரசர்களும் சேர்ந்து எல்லாம் ஆண்ட நாடுகள் 13 நாடுகள். ஆனால் இப்ப இல்லை. இதான் நீங்க சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தில் முதல் பாடலே சிலப்பதிகார பாடல் கண்ணவன் வாழி என்று சொல்லக்கூடிய அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பக்ருளி ஆற்றின் பண்பலை அடைசும் குமரி போடும் குடும்பம் சொல்ல இவையும் குமரியை முதல் கொண்டு தென்னிசையான கண்ணவன் வாழின்னு சொல்றாங்க. ஆகவே அப்படிப்பட்ட குமரி முதல் இருக்கிறவங்க ஆண்டவன் தமிழ் தான். இன்னைக்கு நான் தான் ஆண்டேன், நீ தான் ஆண்டேன், அதாவது நாகரிகம், தமிழர் நாகரிகம், இதெல்லாம் மாற்ற முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் இது மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம், இது சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் மாற்றுவதற்காக சிந்து சமஸ் நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். சிந்து சமஸ்கிர சிந்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் தமிழர்களுடைய அரிய வகையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அது கீழடி அகழ்வாராய்ச்சி இடம். அதெல்லாம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் பயன்படுத்திய உலோகங்கள் காட்டி கொடுக்கின்றன. அவர்கள் பயன்படுத்திய நகைகள், காயிலும் முக்கிலும் கடிதத்திலும் அணியக்கூடிய அணிகலன்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு மொழி, ஒரு குடும்பம், ஒரு இனம் என்றால் அது தமிழ் மொழி, தமிழ் குடும்பம், தமிழ் இனம். ஆக அப்படிப்பட்ட மொழிக்கு இனத்திற்கு சொந்தக்காரர்களாம். ஆகவே நாம் அனைவரும் தமிழை ஓங்கி ஒழிக்க செய்வோம், தமிழை உலகத்தை ஒழிக்க செய்வோம், தமிழை பரவ செய்வோம். தமிழை யாராலும் அழிக்க முடியாது. உலகத்திலே ஐநா சபையில் சொல்லியிருக்கின்ற யுனெஸ்கோ சொல்லியிருந்த ஒரு கருத்து, உலக மொழிகளிலே அழியக்கூடிய மொழிகள்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் இருக்கின்ற 100வது இடத்திலே 100 ஆண்டுகளிலே அழியக்கூடிய மொழிகளில் ஒரு மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. அந்த பட்டியலில் 25வது இடத்தில் இருக்கின்றது. ஆனால் நாம் அனைவரும் தமிழர்கள் உலகளவில் உள்ளவரை யாராலும் அந்த மொழியை அழிக்க முடியாது. 100 ஆண்டுகள்னா இன்னும் 100,000 ஆண்டுகளாலும் அழிக்க முடியாது. ஒரு அழிக்க முடியாத மொழி. அதான் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கணம். இன்னும் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட இலக்கணம் இல்லை. ஆனால் தொல்காப்பியத்தில் இருக்குது. முதலில் சூத்திரமே சொல்லும், அகர முதல் நகர இருவார் எழுத்தனப்படுவது 30 என்ப அப்படின்னு. இதான் திருப்ப குரல் சொல்லுங்க. அகர முதல் திரு ஊடுதல் காமத்தின் அதற்கு இன்னும் கூடுதல் முயங்க பெரிய இன்னும் வரும். ஆவுன ஆரம்பிச்சு இன்னும் முடியும். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இலக்கணம் வந்து உலக எந்த மொழியிலையும் கிடையாது. ஆங்கிலத்தில் நமக்கு பிற்பட்ட இலக்கணம் வந்தது. நாம் தான் தொல்காட்டம் நன்னூல் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியம் இலக்கணமாக இருந்தது. உண்மையிலே இந்தியாவுக்கு சொல்லிருந்தே உலகத்தில் செம்மொழி என்று சொன்னால் அது 6 மொழிகள் தான் செம்மொழி, வேறு எந்த மொழியும் கிடையாது. இப்போ நம்ம 22 இது இருக்கிற வாக்கு வங்கிக்காக இப்போ திடீர்னு வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு 2 கோடி பேர் இருப்பான். எனக்கு எங்களுக்கு இந்த மொழி செம்மொழி ஆகணும், அந்த 2 கோடி ஓட்டு ஒரு 1.5 கோடி ஓட்டாக வரும்னு சொல்லிட்டு அது செம்மொழி இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. செம்மொழி சொன்னால் உலக மொழி 4. அது கல்வி சிறப்பு நம்ம இந்தியாவில் 2 மொழி, மீதி 4 மொழி அயலக மொழி. ஆகவே உலக மொழியை செம்மொழி ஆவது என்றால் 11 தகுதிகள் கொண்ட மொழி தான் ஒரு செம்மொழி. ஆனால் அந்த 11 தகுதிகள் சிறப்பு என்னன்னா, நான் ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிட்டு வரேன். குறைவான தகுதிகளை கொண்ட 6 தகுதிகளை கொண்ட ஒரு குறைவான தகுதிகளை கொண்ட லாவண்யா தானே அவன் பரம்புறான் காரணியா இல்லையா? சரி, அவங்க மாதிரி அதாவது 6 தகுதிகளை கொண்ட ஒரு மொழி எதுனா சமஸ்கிருத மொழி தான். குறைவான தகுதி, வேற வழி இல்லைன்னு ஆகிட்டான். எனக்கு ஏன்னா 6 தகுதிகளை கொண்ட மொழி சமஸ்கிருத மொழி ஒரு செம்மொழி. ஆனால் 7 தகுதிகள் கொண்ட கிரேக்க மொழி ஒரு செம்மொழி, 8 தகுதிகள் கொண்ட லத்தீன் மொழி ஒரு செம்மொழி, அதே போன்று 9 தகுதிகள் கொண்ட ஈப்ரு என்ற ஒரு மொழி சீன மொழி, அது ஒரு செம்மொழி. ஆனால் எல்லாவற்றைக்கும் மேலாக 11 தகுதிகளோட ஒரே மொழி செம்மொழி தமிழ் மட்டும்தான், வேற எந்த மொழி இல்லை. இந்த 6 செம்மொழி தமிழோடு தான் 11 குறைவான சமஸ்கிருதம்.
ஆக இப்படிப்பட்ட முடிவுக்கு சொந்தக்காரர்கள் தான் நம் பெருமையா சொல்லிடலாம். நான் தமிழர்கள் சொல்றது பெருமையோடு சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு உலக வரலாறு அந்த முழுவதும் வரலாறு அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் தான். ஆகவே இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் நாம் தமிழை வாசிக்க வேண்டும், தமிழை நேசிக்க வேண்டும், தமிழை சுவாசிக்க வேண்டும், தமிழ் மொழியை உலகம் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் தமிழை கொண்டு செல்ல வேண்டும். ஆகவேதான் நான் என் வாழ்க்கையின் உயர் லட்சியமாக என் வாழ்வை தமிழாகும் ஏனென்று சொன்னால் நான் படிப்பொழுது சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்தோம். ஆகவே பச்சையப்பன் கல்லூரி படிக்கட்டும் பைத்தமிழ் பாடம் என்று சொல்றார்கள். அதே போன்று இளங்கலை முதுகலை நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தோம். எல்லாரும் தமிழர்களுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஆக இந்த 2 கல்லூரிகளும் இருக்கு 2 கண்களாக நான் பாவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட 2 கல்லூரியில் படித்த காரணத்தால் எனக்கு உண்மையிலே தமிழோட மேலோக்கு இருந்தது நான் கருதுகின்றேன். ஆகவே இப்படிப்பட்டதில் வருகை இருந்திருக்கின்ற அனைவரை வாழ்த்து. ஏன்னா இங்கே வருகிற ஆற்காட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அது பக்கத்து மாவட்டம், அது எங்கள் மாவட்டம் வாழ்ந்தது. பாரதியா வந்து அடிக்கடி அவங்க முனைவர் பட்டம் பெறுனாங்க. எல்லாரும் நாடு கூட முனைவர் பட்டம் கொடுத்துருக்கான். நீங்கள் கவலைப்படாம நானும் தராங்க. ஆனால் நான் உண்மையாக கல்லூரியில் பட்டான்னு தரணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா பார்த்தே தான் 3 ஆண்டுகள் படிக்கணும், முறையாக படிக்க வேண்டும், தெளிவாக படிக்கணும், பரீட்சை எழுத வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும், தேர்வு பண்ணால் பல்கலைக்கழகம் தரும். அதை நான் உங்களுக்கு பதிப்பேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நீ கூட ஏதாவது ஒன்றும் முனைவர் பட்டம் போட்டு காசு வாங்கிச்சுப்பாங்க. ஏன் அது ஒன்றும் இல்லை, அதுக்கும் நான் தான் போய் கொடுத்துருக்கேன். அது சுதந்திர வழி வேறு வழியில் இருக்கு. கூப்பிடா போகிறேன் எல்லாரும் நான் முனைவர் பட்டம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். கொடுக்கலாம் கொடுத்துருக்கேன். நீ என்ன படிச்சிருக்கேன் அவர் ஒரு 3 நேரம் யோசனை போட்டார். பரவாயில்ல சொல்லுங்க என்ன பண்ணுறேன் 2வது படிச்சிருக்கேன். சரி வாழ்த்துங்க, நல்லா முனைவர் படுத்து வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி படிக்காததான் நீ முனைவர் பண்ணணும். ஆக ஆனால் நான் வந்து என்னோட முனைவர் பட்டேன் சொன்னால் நீங்கள் சொல்லாதே வீட்டில் ஏன் சொன்னால் சொல்ல வேண்டாம். நான் முனைவர் பட்டம் பெற்றது வந்து இங்கே இந்தியாவில் இல்லை. நான் சர்வதேச பண்டாரநாயகா பல்கலைக்கழகம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கான்னு சொல்லி கொழும்பில் இருக்கிற சர்வதேச பண்டாரநாயகா பல்கலைக்கழகத்தை முனைவர் பட்டு வந்தோம். ஆனால் ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். நம்முடைய நாட்டில் இருக்க பல்கலைக்கழகத்தில் அதிகமான பரப்பளவு கொண்ட பல்கலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அது ஒரு 1100 ஏக்கரில் உள்ள பல்கலைக்கழகம். அதோட பெரிய ஏக்கர் உள்ளது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் மொத்த பல்கலைக்கழக எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய 21 பல்கலைக்கழகம் அரசு பள்ளியோட 23 பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகம் இருந்தது. ஆனால் இதற்கு மேலாக நீங்கள் விரும்பிப்பா இருக்கிற இலங்கை ஏழை நாடு, எளிமையான நாடு, அதாவது பஞ்சத்தில் அடிபட்ட நாடு, வாழ்வதற்கு வசதி இல்லாத நாடு, தமிழர்கள் சாப்பாட்டுக்கு வழியிட்டு வாழ்கின்ற நாடுன்னு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கிட்ட பேராதனை பல்கலைக்கழகம் வந்து இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அது ஏன்னா மட்டக்களப்பு பக்கத்தில் இருக்கின்றது. மட்டக்களப்புடைய சிறப்புன்னா புரட்சி தலைவர் புரட்சி எம்ஜிஆர் பிறந்தவர் மட்டக்களப்பு தான், அது பக்கத்தில். ஆனால் அது என்ன சிறப்பு, பேராதனை பல்கலைக்கழகம், பேராதனை யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி எத்தனை சுற்ற பரப்பளவு மைல் இருக்குன்னு சொன்னால் ஏறக்குறைய 2500 பரப்பளவு இருக்கு ஒரு பல்கலைக்கழகம். நான் பார்த்ததில் அதிகமான பரப்பளவோட பல்கலைக்கழகம். ஆகவே இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் தமிழை வளர்ப்பதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லி அயலக தமிழை உலகமும் தமிழ் வளர்க்க இந்த இடம் பாண்டிச்சேரி தமிழர்களும் தமிழகத்தின் தமிழர்களும் நாம் உலகத்தில் உள்ள மக்களுக்காகவும் நம் மக்களுக்காக தமிழை வளர்ப்போம், தமிழை வாழ்வோம், தமிழை உயிர் மூச்சாகிறோம், தமிழே மூச்சு, தமிழே பேச்சு. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயாவுக்கு சிறப்பு செய்வதற்காக பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களும் விழா தலைமையேற்றும் தலைமணி அவர்களும் மேடைக்கு வரணும். ஐயாவை விட்டால் இன்று முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் மணி அவருக்கு எனக்கு கூறியது 10 நிமிடம் தான். மணி 12 ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதான் தமிழ் மேல் உள்ள ஒரு ஆற்றல். ஐயா பேசும்போது ஒரு சிறப்பு ஒரு செய்தி ஒன்று கூறினார். ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுடைய செயல் திட்டமே ஒவ்வொருவருடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதுதான். அந்த வகையில் ஐயாவிடம் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பானது இந்தியாவில் வேறு யாரிடமும் இல்லை. அதை நாங்கள் இனம் கண்டதனால் அவரை வரும் ஜனவரி 26ஆம் தேதி அவர் கல்லூரிக்கு சென்று விருது வழங்குவதாக கூறியிருக்கிறோம். அப்படி என்ன சிறப்பு?
1984ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இன்று வரையிலும் பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு புயல்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து ஆண்டுக்கு இருமுறை தேசிய கொடியினை அவர் ஒரே கம்பத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். 40 ஆண்டுகளாக ஒரு நபர் ஒரே இடத்தில் தேசிய கொடி ஏற்றுகிறார் என்ற ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராக அவர் இருப்பதனால் அவரை தேடி நாங்கள் 26ஆம் தேதி அவர் கல்லூரிக்கு செல்கிறோம். இதை வரலாற்றின் முதல் பக்கமாக அவர் ஆரம்பித்து வைத்த பிறகுதான் நான் இத்தனை முறை ஏற்றினேன் என்று பட்டியல் வரும். பிரதமர்கள் மட்டும்தான் 17 முறைகள் ஏற்றிருக்கிறார்கள், தனி நபராக யாரும் ஏற்றவில்லை. அந்த வகையில் 40 முறை ஆகஸ்ட் 15க்கு 39 முறை ஏற்றிருக்கிறார். இப்ப வர 26ல 40வது முறையாக குடியரசு ஏற்கிறார். இரண்டையும் சேர்த்தா ஏறக்குறைய 79 முறை கொடியேற்றிய ஒரே நபர், ஒரே இடம், ஒரே கொடி கம்பம், ஒரே கல்லூரி வளாகம் என்று அதற்கான அத்தனை வரலாற்று பதிவுகளையும் வைத்திருக்கிறார். அதுதான் இப்ப என்ன கூறுகிறோம் என்றால், நமக்கு நேரம் என்பது நேர்மையானது, அது யாருக்காகவும் வளைந்து கொடுக்காது. அந்த நேரத்தோடு நாம் பயணம் செய்யும் போதுதான் நம்முடைய வரலாறு நிலைத்து நிற்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்து வைங்கள். அந்த பதிவானது பிற்காலத்தில் அது பெரிய எமாலய சாதனையாக மாறும். அந்த சாதனைக்கு ஒரு வித்து தான் ஐயாவுடைய 79 முறை தேசிய கொடி ஏற்றியது என்பது சாதாரண விடயம் அல்ல. சுதந்திரம் வாங்கி நாம் 78 முறை கொடியேற்றிருக்கிறார் என்றால், ஐயா சுதந்திரம் பெற்ற பிறகு 79 முறை கொடியேற்றிருக்கிறார்கள், எவ்வளவு சிறப்பு என்று பாருங்கள். இதற்காக தான் அவரை நாங்கள் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பாக அவர் கல்லூரிக்கு சென்று ஆனர்ஸ் விளையாடணும். அதை பொதுவெளியில் ஏன் கூறுகிறேன் என்றால், இங்கு தமிழ் விளையாடி கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள அனைவருமே சாதாரண நபர்கள் அல்ல, அனைவருமே சாதனையாளர்கள், அனைவருமே ஆகப்பிறந்த உலகம் போற்றும் உன்னத ஆத்மாத்மான நட்போடு நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் முன் இந்த செய்தியை கூறினேன். அவரிடமே இந்த செய்தியை கூறவில்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இன்னொரு செய்தியும் இருக்கிறது. காலை 8 மணி தான் அழைப்பதில் ஐயாவுக்கு கொடுத்தேன். ஏன் என்றால் நிகழ்வு 10 மணிக்கு ஐயா என்றேன். என்ன என்றால் அது கால சூழல். ஆனாலும் உங்களை பார்க்க வேண்டும், அவருக்கு 11 to 12 ஒரு பெரிய விழா பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்ததை நாங்கள் பெருமையாகவும் அதை எங்களுக்கு கிடைத்த ஒரு நட்பாகவும் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. இப்பொழுது பன்முக பார்வையில் தொல்காப்பியம் என்று தொல்காப்பிய உலக சாதனை செய்யும் பொழுது ஆய்வு கட்டுரைகளை ஆய்வாளர்களிடம் பெற்றிருந்தோம். அந்த பன்முக பார்வையில் தொல்காப்பியம் நூலானது அடுத்த மாதம் வெளியிடப்பட இருக்கிறது. இப்பொழுது அதன் துவக்கமாக அட்டைப்படம் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த அட்டைப்படத்தினை நம்முடைய ஆல் இந்தியா குழுமம் மற்றும் சேவை குழுமத்தின் நிறுவனர் உலக சாதனையாளர் சே வெங்கடேசன் ஐயா அவர்கள் வெளியிட கலை மாமணி முனைவர் திரு முத்து ஐயா தலைவர் புதுவை தமிழ்ச்சங்கம் பெற்றுக்கொள்வார்கள். மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு வெளியிட அன்போடு அழைக்கிறேன். உலக வரலாறில் தொல்காப்பியத்திற்காக அதிக நேர சாதனையை பதிவு செய்த அமைப்பு வேலூர் முத்தமிழ் சங்கம். அந்த சங்கமும் நடத்தும் அந்த தொல்காப்பிய நிகழ்வில் பங்கெடுத்தவருடைய கட்டுரைகளை ஒன்றாக தொகுத்து அடுத்த மாதம் வெளியிடப்படுகிறது. அதற்கான அட்டைப்படத்தை இப்போ தமிழ் சங்க தலைவர் அவர்கள் வெளியிடுகிறார். நாம் அனைவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஐயாவுடைய திருக்கை
நன்றிகளால் வேலூர் முத்தமிழ் சங்கம் பல்லடம் அமைப்புடைய சிறப்பு விருதுகள் சிலருக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஐயா இங்கே தான் இருப்பார், அனைவருக்கும் வழங்குவார் என்று கூறி அந்த சிலருக்கு இப்போது அதன் தலைவர் அவர்கள் பட்டியலில் பெயர்படி பல்லடம் வேலூர் முத்தமிழ் சங்கமம் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சேவை ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபோரம் ஆண்டு விழாவில் முதற்கண் வேலூர் முத்தமிழ் சங்கத்தின் என்னுடைய பெற்றோரின் நினைவாக திருவாளர் கோ சின்னக்கண்ணு அவர்கள் பெயரால் வழங்கப்படுகிற முதல் விருது திருவாளர் கோ சின்னக்கண்ணு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை அஞ்சல் சஞ்சயதாசன் அப்பா என்கிற டெல்லி பாபு அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்வார். விருதினை வழங்கி சிறப்பிக்கக்கூடியவர்கள் கலைமாமணி திரு முத்து ஐயா அவர்களும் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களும் மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும் இணைந்து ஐயாவிற்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா பாருங்க ஐயா. அதைத் தொடர்ந்து பல்லடம் வேலூர் இணைந்து வழங்குகிற ஆண்டு விழா விருதுகள் சிறப்பு விருதுகளாக எங்களை தொடர்ந்து ஊக்குவித்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு நிர்வாகிகளுக்கு வழங்கப்படுகிற விருதுகள். எல்லா நிகழ்விலும் சிறந்த பின்னூட்டங்களால் பெயர் பெற்ற பின்னூட்ட பேராளி என்கிற விருதினை நம்முடைய முனைவர் திரு குரு அசோகன் ஐயா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறோம். தொடர்ந்து கலை செஞ்சுடர் விருது குரலெறி செம்மல் திரு ஞானசேகரன் அப்பா அவர்களுக்கும் திரு சோமசுந்தரம் அப்பா அவர்களுக்கும் வழங்கி சிறப்பிக்கிறோம். கலை செஞ்சுடர் விருது திரு ஞானசேகரன் அப்பா மற்றும் திரு சோமசுந்தரம் அப்பா அவர்கள் இருவருக்குமாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஏகலைவன் அப்பா அவர்களுக்கு பைந்தமிழ் காவலர் விருது. அதைத் தொடர்ந்து ஆசிரியர் சிற்பி சங்கரையா அவர்களுக்கு நற்சமிழ் கபிலர் விருது. அறிவியல் சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெங்கடேசன் ஐயா அவர்களும் மேடையில் இணைந்த விருதினை ஆளுமைகளோடு தர அழைக்கிறோம்.
திரு சிவசக்தி ஐயா அவர்களும் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நற்றமிழ் நாவலர் என்கிற விருது வேலூர் பல்லடம் சார்பாக எங்களுடைய பல நிகழ்வுகளுக்கு உதவிக்கரம் நீட்டி தமிழ் பணியை இணைந்து எங்களோடும் அவர்களோடும் நாங்கள் ஆற்ற காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்விற்கு இந்த விருது வாங்குவதற்கு தொடங்கி என்னோடு பல நிகழ்வுகளில் வேலூர் பல்லடமாகட்டும் ஆல் இந்தியா குழும நிகழ்வுகளாகட்டும் தொடர்ந்து உதவி கொண்டிருக்கக்கூடியவர் தூய தமிழ் பற்றாளர், சாதனையாளர், கவிஞர், பேச்சாளர் என்று பன்முக திறனாளராக இருக்கக்கூடிய தம்பி தங்க தினேஷ் அவர்களுக்கு தூய தமிழ் தொண்டர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது. அவரை தொடர்ந்து இன்னும் ஓரிருவர் தான் விரைவாக. சமூக சேவகர் கவிஞர் கேஜிஆர் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு இலக்கிய அரிமா விருது வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது வேலூர் பல்லடம் சார்பாக. சாதனை பெண்மணி கனகவள்ளி சகோதரி அவர்களுக்கு அவர் பதித்த சாதனைகளுக்காக சாதனை திலகம் என்கிற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது. கனகவள்ளி சகோதரி அவர்களுக்கு சாதனை திலகம் விருது வேலூர் பல்லடம் சார்பாக வழங்கி சிறப்பிக்கிறோம். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து கோவை செம்மொழி தமிழ் மன்றம் என்கிற சிறந்ததொரு அமைப்பினை நிறுவி தமிழ் பணியை சமூக சேவையும் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் கீதா தயாளன் அம்மையார் அவர்களுக்கு இலக்கிய அரிமா விருது. கீதா தயாளன் அம்மையார் அவர்களுக்கு இலக்கிய அரிமா விருது. இன்னும் ஒரு 6 நபர்கள் தான் ஐயா, முடித்து விடுவோம். ஒரு 6 நபர்கள் தான். செந்தாமரை கவிஞர் செந்தாமரை அம்மா அவர்கள் கவி பேரொளி என்கிற விருது வேலூர் பல்லடம் சார்பாக வழங்கி சிறப்பிக்கிறோம். கவி பேரொளி கவிஞர் செந்தாமரை. கிருபாவதி ஆசிரியர் கவிஞர் ஆசிரியர், அவருக்கு தமிழ் மூங்கில் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். புதுவையை சார்ந்த கவிஞர் வா விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு வேலூர் பல்லடம் சார்பாக தமிழ் மூங்கில் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். கிருபாவதி மேடம் தமிழ் மூங்கில் விருது, பா விஜயகுமார் ஐயா தமிழ் மூங்கில் விருது. அடுத்து வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு அவருடைய ஆட்சி வரும் சமூகம், இலக்கியம், கலை அத்துணை தொடர்பாகவும் இலக்கிய அரிமா விருது வேலூர் பல்லடம் சார்பாக வழங்கி சிறப்பிக்கிறோம். இன்னும் 4 நபர்கள் மட்டுமே. கவிஞர் இனியன் பாலாஜி ஐயா அவர்களுக்கு தமிழ் மூங்கில் விருது. கவிஞர் இனியன் பாலாஜி ஐயா அவர்களுக்கு. சமூக சேவகர் கவிஞர் ஆலைவர்மன் ஐயா அவர்களுக்கு இலக்கிய அரிமா விருது. கவிஞர் ஆலைவர்மன் ஐயா அவர்களுக்கு இலக்கிய அரிமா விருது. பரமமலை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கவிஞர் திரு மாதவன் ஐயா அவர்களுக்கு இலக்கிய அரிமா விருது. திரு மாதவன் ஐயா இலக்கிய அரிமா விருது. கவிஞர் ஆசிரியர் அபிராமி அம்மையார்
அவர்களுக்கு தமிழ் முகில் விருது, ஆசிரியர் அபிராமி தமிழ் முகில் விருது, திருச்சியை சார்ந்த கவிஞர் சிலம்பம் சுற்றிய வீரர் நம்முடைய தசைர் ஐயா அவர்களுக்கு இலக்கிய அரிமா வேலூர் பல்லடம் சார்பாக அவர் தொடர் பயணங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம். கடலூர் சார்ந்த ஆசிரியர் திரு பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு இலக்கிய அரிமா விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். வேலூர் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய துணை செயலாளர் புதுகை மகா என்கிற மல்லிகா அம்மையார் அவர்களுக்கு கவி பேரொளி விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். இத்துடன் நம்முடைய வேலூர் பல்லட குழும விருதுகள் நிறைவு பெறுகிறது. அடுத்து ஆல் இந்தியா குழுமம் சேவை குழுமம் வழங்குகிற விருதுகளும் வேலூர் பல்லட விருதுகளும் மீண்டும் தொடரும். இப்பொழுது தற்காலிகமாக இந்த விருது நிறைவு பெற்றிருக்கிறது. விருதினை பெற்ற அத்துணை விருதாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், பெற இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விருதினை வழங்கி சிறப்பித்த நம்முடைய கலைமாமணி ஐயா அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய சார்ந்த பெருமக்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கவியரங்கம் தொடர்கிறது. தொடர்ந்து கவிதையை வாசிக்க அடுத்த கவிஞராக கவிஞர் பிரகாஷ் ஐயா அவர்கள் தொடர்கிறார். போற்றும் பைந்தமிழியும் என்றும் கன்னி தமிழோடும் ஏனற்ற புகழோடும் ஏற்றிருக்கும் எங்கள் சான்றோர் வழங்கியும் உடலிருந்து ஊக்கமளிக்கும் எங்கள் கவி ஒருவனை வணங்கி மகிழ்கிறேன். திருக்குறளே தேசிய நூல், அறம் பொருள் இன்பம் அடங்கிய தொகுப்பாய் அன்னை மொழியின் அழிய அழகு அறநெறிச்சாரம் விரிவடைய அகிலமே செழித்து அறநெறியை முப்பாலில் அவனியின் தேசிய நூல் உள்ளுவது அனைத்துமே உயர்நிலை காணப்படும் உள்ளத்துள் திருக்குறளை உயர்த்தி பிடிப்பாய் உருமொரு இன்பமே உண்மையாய் உலகில் உறவிற்கும் உலகிற்கும் உரைத்திட சிறப்பாய் வரிகளால் இன்பமூட்டும் வள்ளுவம் தழைத்து வன்முறைகள் இல்லாத வாழ்க்கையில் சேர்க்கும் பலங்கள் செழித்து வஞ்சனைகள் ஒழித்து வற்றாத ஊற்றான வரலாற்று கண்ணாடி எங்கள் திருக்குறள் பலங்கள் செழித்து வஞ்சனைகள் ஒழித்து வற்றாத ஊற்றான வரலாற்று கண்ணாடி வாக்கிலும் மனதிலும் வாசமுள்ள மலர் என வாழ்வில் உயர்வதற்கு வழிதனை காட்டும் மூன்றே அடிகளால் உலகையும் அளந்து முத்திரை பதித்தே முன்னணியில் வகிக்கும் பள்ளியில் பயின்றதை பாறைக்கும் பரப்பிட புதுமைகள் நிறைந்திட புத்தோலி பிறக்கட்டும் தெல்லிய தமிழுடைய திருக்குறள் உலகிலே வெள்ளியாய் உலர்ந்திட வெண்டிடும மனிதமே இப்பாலும் இந்தியாவிற்கு அப்பாலும் இல்லை இப்பாலும் இந்தியாவிற்கு அப்பாலும் இல்லை முப்பால் திருக்குறளுக்கு இணையான எப்பாலும் தப்பாமல் படித்து வாழ்வில் நிறுத்திடுவோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 1000 அறிவி பகர்ந்த பொய்யாமொழி புலவன் ஐயன் வள்ளுவனின் வையகம் சிறக்க வழிகாட்டும் நெண்ணெறியாம் தெய்வ திருக்குறள் தேசிய நூலாய் தடைக்கட்டுமே எங்கள் நூல். நன்றி. அன்பு தோழமைகளுக்கு இனிய வணக்கங்கள். பா. மூவேந்திர பாண்டியன், மலசமுத்திரம், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வருகின்றேன். திருக்குறளே தேசிய நூல். தமிழுக்கு சிகரமே வான்புகழ் வள்ளுவம் தான். தரணிவாழ் மாந்தருக்கெல்லாம் மந்திர சொல்லே எம் வள்ளுவம் தான். அற நூற்களுக்கெல்லாம் மணிமகுடம் சூடியது எம் வள்ளுவம் தான். வாழ்க்கை தத்துவத்தை வகுத்தமைத்து தந்ததும் எம் வள்ளுவம் தானே. உலகத்தார் அனைவருக்கும் பொதுவாய் உயரிய தத்துவம் தந்ததும் எம் வள்ளுவம் தான். அரசனுக்கும் ஆண்டிக்கும் அன்புக்குரியவளுக்கும் அழகிய கவிதை சொன்னதும் எம் வள்ளுவம் தானே. 133 அதிகாரங்களையும் 1330 பொருட்பாக்களையும் 12 அடிக்குள் அடக்கச் சொல்வது என்னே ஒரு விந்தை. உலக பொதுவரை வந்த வள்ளுவன் தமிழன் என்பதில் பெருமை. அத்தமிழ் குடியில் பிறந்த நானும்
பெருமைக்குரியவன் என்று மார்பற்றிக் கொள்கிறேன். இவ்வுலகமும் உயிர்களும் அழிந்து போனாலும் ஒன்று மட்டும் அழியாமல் என்றும் நிலைத்து இருக்க வேண்டும். அதுதான் வான்புகழ் வள்ளுவன் எழுதிய திருக்குறளை அன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? திருக்குறளே தேசிய நூல் என்பது தலைப்பில் சிறு பிழை திருத்தம் கண்டோம். திருக்குறள் தேசிய நூலாக அன்றி திருக்குறள் ஒரு உலக பொது நூலாக அறிவிக்கும் வரை நம் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். திருக்குறளே உலக பொது நூல், திருக்குறளே உலக பொது நூல், திருக்குறளே உலக பொது நூல். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். திருக்குறளை தேசிய நூல். அழிவேதும் மாறாமல் அரணாமும் அறிவுடைமை. அழிப்போரை அழிக்கின்ற ஆயுதமே அறிவுடைமை. அழையாமல் ஐம்புலனும் அழிவாற்ற செல்விடத்தில் அப்புலன்கள் அத்தனையும் அடக்கிடமே அறிவுடைமை. இழையோடும் அறிவாற்றல் எப்பொருளை யாசலிடும் அப்பொருளில் மெய்ப்பொருளை அறியவிடும் செயலியது. செயல்விடுத்து பல்லோரும் உணர்வகையில் பண்போடு பயனளிக்கும் பாடங்கள் அளிக்கிறவை. உலகத்தில் உயர்ந்தோரை ஒரு நிலையாய் நட்பாக்கள் உடனடியாய் மலர்முகமும் உயர்வின்பம் உண்பாதார். அழகிலாத அறிவுடையார் அஞ்சுவதற்கு அஞ்சிடுவார். அறிவிலாதார் அத்தறியார் அழிவு வரல் தனித்தடுத்தார். இலராகி இருந்திடுவார் இருப்பதையும் அவர் வாழ்வார். இல்லாமை என்றெண்ணி இடவுவார் அறிவிலாதார். நலமழிக்கும் நோய் அறிவார் நோய் தடுக்கும் அறிவுடையார். நோதல் என்பது அறியாதார் முன்னறிவே இல்லாதார். செருக்கெடுத்து வாழ்ந்திடுவார் சிற்றறிவு பெருக்கிடுவார். சீராக வாழ்வதனை சிறப்புடனே நடத்திடுவார். பெருக்கத்தில் அறிவுடையார் பெரிதோங்கி வாழ்ந்திடுவார். பேரருளில் பெரும்புகழில் புண்ணியராய் நோக்கிடுவார். சுருக்கமாக சீரியரில் சுடராழி போல் பொருளாம் சுவையாக சுழன்றிடுமே சுய அறிவும் பெருகிடுமே. திருக்குறளை படித்திடுவோம் இறந்தோறும் போற்றிடுவோம். இதுநெறிந்த வள்ளுவத்தை தெரிந்தோம்பி வணங்கிடுவோம். திருக்குறளை தேசிய நூல் தேசியம் அறிய செய்திடுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். Good afternoon to all. I am Ravina Veerampattinam, Puducherry. திருக்குறளே தேசிய நூல். 14 கணக்கின் பவளமலர் திருக்குறளாம். அதிலே பார்ப்போற்றும் பக்குவமாய் அறம்புறலாம். முப்பால் குறளோடு முக்தி பெற்ற இந்நூலை அப்பால் ஒடுக்காமல் அகிலமது போற்றட்டும். இனியவை கூறிட இன்புற்று வாழ்ந்திட செய் நன்றி அறிவிட செய்தாரே வள்ளுவர். ஏடில்லா காலத்தில் எழுமையும் எழுபிறப்பும் ஈடில்லா இன்சொற்கள் இந்நூலில் நிறைந்திருக்கும். ஈரடி திசையிட்டும் மெய்ப்புற்று ஒளிக்கட்டும். மானடி சேர்ந்தாரை மகிழ்விக்கச் செய்யட்டும். வாயுரை வாழ்த்து தேய்பிறை இல்லாமல் வான்புகழ் பாட நல்வாழ்த்தோடு முடிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஞாமாதரசி. திருக்குறளே தேசிய நூல். தமிழுக்கு தவமின்றி கிடைத்த நூல். தனித்துவம் வாய்ந்த தலைமை நூல். உயிர்களுக்கு உண்மையாக உண்மையை போதிக்கும் உயிர். வாழ்வியலில் அறத்தை தாங்கி நிற்கும் ஆதிகால ஆதவ நூல். மாநிலர்களுக்கு வாழ்க்கை நெறிகளை வரவழைக்கும் மண்ணுலக மகிமை நூல். குழந்தைகளுக்கு அம்மாவின் அறிவுரை தாலாட்டாக புகட்டப்படும் அன்னை நூல். குழந்தைகளுக்கு அம்மாவின் அறிவுரை தாலாட்டாக புகட்டப்படும் அன்னை நூல். அகிலத்தின் அதர்மங்களை அழிக்க வந்த உன்னதமான அகிம்சை நூல். இல்லறத்தின் இனிமையை மேன்மையாக கூறிய இவ்வுலக மேன்மை நூல். உலக தேசங்கள்
அனுத்தரித்த மலரை வாயில் கடல் குடித்த கவிதை ஓலையில் இருந்த எழுத்தாணி நொடியை உலகை அமைக்க ஓமை கவிப்பிறக்க காரணத்தை கவிழாலும் குறிப்படைத்து இலத்தை கருத்தாலும் சிறந்த சேர்த்த எழுத்தாலும் கொஞ்சம் மொழி தமிழ் கொடுத்த சொல்லாலும் ஏழு சீரும் ஏழு கடலால் ஈன்ற கவியும் ஒற்றை உலகாய் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு அவனி 1330 தரங்கள் வாழ்நெறி தந்த வாயுவை பார்த்து வீணிலை காணாத விசும்பின் நீருக்கு தேரேறிய சொல்லுண்டு திரைக்கட்டும் வையகம் வாடேறி வெளியாகி வாழட்டும் வள்ளுவம் உலக மொழிகள் பேசிய நூல் திருக்குறளே எங்கள் தேசிய நூல். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் தேசிய நூல். திருக்குறள் என் வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை பார்த்த நூலாக கருதுகின்றேன். ஏற்றுக்கொண்ட 4 வார்த்தைகள் முதல் சீரகம், 2ஆம் சீரகம், 3ஆம் வார்த்தைகள் கொண்டு முடிக்கப்பட்ட குறளே திருக்குறள். 7 வார்த்தைகளை கொண்டு நான் அடையும் சோகத்தில் என்னை தூக்கிய நூல் அன்பினும் திருக்குறள். அன்பினும் வடிவில் தூக்கிய திருக்குறளே. கவிதார்ந்தவனை மலராக்கும் ஆதி பகவன் பாதமாக்கும் உரை மேல் உரை பணிக்கும் நமக்கு எவ்வாறு உரை ஊற்றினாலும் புளிக்காத பாலாக எப்பொழுதும் திகழப்படும் இம்முப்பால் என்றும் புளிக்காத பாலாக திகழும் இம்முப்பாலை என் மாணவர்களின் மூலமாக நான் கட்டாயமாக தேசிய அளவில் கொண்டு செல்வேன் என்று கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். திருக்குறளே தேசிய நூல். நான் வசந்திகுமார், சென்னை. முப்பால் என்ற பெயரை முதற் பெயராக திருவள்ளுவரால் வழங்கப்பட்ட திருக்குறள், உலக பொதுமறையாக ஓதப்பட்ட திருக்குறள், உலகமே கொண்டாடும் ஒப்பற்ற நூல். திருக்குறள் தோன்றியது தமிழில். ஆனால் தமிழ் மக்களை மட்டுமே சுட்டாத இலக்கியம் அது. என் நாட்டவருக்கும் எந்த இனத்தவருக்கும் எப்போதும் பொருந்தும் ஏற்று திருக்குறள். எந்த சமயத்தையும் சாராத நூல் திருக்குறள். வாழ்வியல் கோட்பாடுகளை பார்த்து எடுத்த நூல். பொதுமை பண்புகளை கொண்ட திருக்குறளை பொதுவில் வைத்து போற்றுவோம். திருக்குறளை தேசிய நூலாக்குவோம். திருக்குறளை ஏன் தேசிய நூலாக்குவோம் என்று கூறி என்னிடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இது பேசிட்டுதான் வேணா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வீடியோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அருமையான இனிய பொழுதில் வேலூர் புத்தகல் சங்கமம் பல்லடத்தின் சொல்லாடும் உலக ஆவணத்தின் முக்கடலால் சங்கமித்து புதுவையில் வந்திருக்கின்ற சான்றோர்களை வணங்கி அறநெறிக்கு நிகரில்லை, ஆறுகளுக்கு விழுக்கவில்லை, பணத்தால் தினத்தால் ஆன திருக்குறளின் பொருளை வாட்புகள் புகழ்கின்ற வள்ளுவ பெருந்தகை அவர்களின் சொல்லினில் சுந்தரம் தூய தமிழ் மந்திரம் எத்திக்கும் தித்திக்கும் நறுந்தேனை நல்ல முதை உலகளாவிய மக்களின் சட்ட வாழ்வியல் புத்தகத்தை மாநில அரசு செய்தால் மணக்கும், மத்திய அரசு செய்தால் எரி